ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசவான்களை பார்ப்போம். பெயர் ஷியாமலா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலேயே வரனை எதிர்பார்க்குறாங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 45,000 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுங்க. பட் இவங்களுடைய ஒரு சில காரணங்களால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தள்ளி போயிட்டதாகவும், இதுக்கப்புறம் இவங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு படித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால ஓகே திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வரக்கூடியவர் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு டிகிரி டீச்சிங் லைனில் இருந்தாலும் முக்கியம், இல்லை தன்னை போலவே இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணுங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுடைய தங்கை வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மணமகன் நல்ல குணமான, அதாவது எங்கள் வீட்டில் ஆண் பிள்ளை இல்லைங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடணும்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பார்கவி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. இவங்களுடைய பாட்டி தான் இவங்க கூட இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணி குறுகிய காலத்துலேயே இவங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசித்தாங்க. திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, இல்லாத இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.